ஒன்றும் தெரியலங்க. ஃபைனலி தூத்சாகர் வந்தாச்சுங்க. நம்ம இப்போ மட்கான்லேருந்து கூலம் போகணும். அப்போ தான் தூத்சாகர் போக முடியும். நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. வாஸ்கோ ட காமா எக்ஸ்பிரஸ். கூலம் ஜங்ஷன் வந்துட்டோம். இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 13 கிலோமீட்டர்ஸ், அப் அண்ட் டவுன் 26. இப்போ கிளம்புனா தான் ஈவினிங்குள்ளே வர முடியும். அதனால தான், ஏன்னா 5:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது இங்கேருந்து. அதை விட்டுட்டோன்னா அவ்வளோதான், இங்கேயே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ட்ரெயின் இல்லை. அதனால தான் சீக்கிரம் கிளம்பிட்டு சீக்கிரம் வந்துடுவோம் போயிட்டு. ஹாய், ஹலோ மக்களே. நம்ம இன்றைக்கி எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா தூத்சாகர் ஃபால்ஸ். லாஸ்ட் டைமே கோவா வந்தப்போ போக வேண்டியது, ஆனால் போக முடில கொஞ்சம். அதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கூலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இங்கேருந்து 12 கிலோமீட்டர் ட்ரக்கிங், அப் அண்ட் டவுன் ஒரு 24 கிலோமீட்டர்ஸ். போயிட்டு ஒரு எப்படியும் ஒரு 7 ஹவர்ஸ் ஆகிடும். அதான் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம் 7 o'clock. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே டீப் ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்கும் ட்ரக்கிங். போகிற வழியில் ஒரு 2-3 கேவ்ஸ் அதெல்லாம் இது பண்ணி தான் போகணும். ட்ரெயினில் வரும், பார்த்து தான் போகணும். இந்த ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங்கில் அலோவ் பண்ணுறதில்ல, யாரையும் பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் போகிறோம், அதுவும் தனியாக. அந்த ஃபால்ஸ் போன வாட்டி வந்தப்பே பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், பார்க்க முடில. இந்த வாட்டி எப்படியாச்சும் பார்க்கணுன்னு தான் இங்கே வந்திருக்கேன். இவ்வளோ தூரம் என்னான்னு பார்ப்போம். இப்போ இந்த ட்ரெக்கிங் எதுக்குன்னா, மேலே தூத்சாகர் மேலே ஸ்டேஷன் இருக்கும், அங்கே போகிறதுக்கு தான் இது 12 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங். கீழே பாட்டம் ஆஃப் த ஃபால்ஸ் வந்து அது வேறு ரூட் இருக்குது. அது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்காது. இது மேலேருந்துன்னா வேறு லெவல் சீனரியாக இருக்கும். என்னென்னு போய் பார்ப்போம். அப் அண்ட் டவுன் 24 கிலோமீட்டர்னால நிறைய எனர்ஜி தேவைப்படும் இந்த ட்ராக்கில் நடக்கிறதுனால. அதனால் காலையிலே வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு வழியில் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம் பொறுமையாக. கரெக்டாக இருக்கும். ஈவினிங் ஒரு 4-5 o'clock இங்கே ரீச் ஆகணும் மறுபடியும் கூலம் ஜங்ஷனுக்கே. பார்ப்போம் என்னென்னு. நம்ம கூட வருதுன்னு சொல்லிச்சு, அதான் இதை அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன். வா. அது நம்மளை அழைச்சிட்டு போயிட்டுருக்குங்க. ரொம்ப பாசமாக இருக்குது. அதுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி போட்டால் அதுலேருந்து என் பின்னாடியே வந்துட்டுருக்கு. நிறைய ட்ரெயின்லாம் வரும் போல் போகிற வழியில். பார்த்து தான் போகணும். பார்த்துட்டு போவோம் என்னென்னு. ட்ரெயின் வந்துருச்சு, அதான் ஓரமாக நின்றுட்டுருக்கோம்.
ஓய் ஓகே ட்ரெயின் போயிடுச்சு, கிளம்புவோமா? ஏய் கம், வா வா வா. போகிற வழியில் நிறையா ஃபால்ஸ் இருந்துச்சு, சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபால்ஸ். அவ்வளோதான் கைஸ், ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. அனிமல்ஸ் மூவிங் ஏரியா போட்டிருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். இந்த ஃபாரஸ்ட் நேமுக்கு வந்து பேர் வந்து பகவான் மகாவீர் நேஷ்னல் ஃபாரஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம் போயிட்டு. என் ஃப்ரெண்டு தான் அழைச்சிட்டு போயிட்டுருக்கான் அங்கே முன்னாடி, அங்கே பாருங்க. அது அப்போலேருந்தே என் கூட வந்துட்டுருக்கு. 2 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம், இன்னும் அது போகல என்னை விட்டு. டவர்லாம் வேறு கட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏர்டெல் ஜியோ 2 சிம் வச்சுருந்தா ரெண்டுமே நோ சர்வீஸ்னு வந்துருச்சு. பயமாக இருக்குது வேறு, பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள், இதுங்க காட்டுறேன் உங்களுக்கு. போகிற வழியில் இதுமாரி நிறைய ஃபால்ஸ் பார்க்கலாம். குளிக்கலாம், ஆனால் டைம் இல்லை நமக்கு, வரும்போது பார்த்துக்கலாம். மீன் வந்துருச்சு, அதான் உரமாக ஒதுங்கிட்டோம். ஏதோ சவுண்டு கேட்குதுங்க, பயமாக இருக்குது வேறு. கரடி சவுண்ட் தான் கேட்குது. ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. அங்கே எதுவும் வேலை செய்கிறவங்க போயிட்டுருக்காங்க, ட்ராக் வேலை செய்கிறவங்க, அதனால பயம் இல்லாமல் ஓகேவா இருக்குது. என்ன சொன்னேன்னு தெரிலங்க. ஓடிட வேண்டியதான். சிஷு ஹாய், இவர் தான் சித்ரா மீனா. இவர் தான் ஹெல்ப் பண்ணார் கொஞ்சம் தூரத்தில். ட்ராக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் வேலை பார்த்துட்டு தான் ஹெல்ப் பண்ணார் வர வழியில். அனிமல்ஸ்லாம் நடமாடும், ஆனால் ட்ராக் சைடு வராது அப்படின்னு சொன்னாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நோ டென்ஷன், தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. இதுதான் தூத்சாகரோட பாட்டமுக்கு போகிற வழி. ஆனால் நம்ம மேலே தான் போகிறோம், அங்கே தான் வியூ நல்லாயிருக்கும். இங்கே சஃபாரிலாம் இது பண்ணுறாங்க, ஆனால் பர் பர்சனுக்கு வந்து 600 இது பண்ணுறாங்க. பாட்டம் தான் போவோம், அதுக்கு நம்ம ட்ரிக் பண்ணியே போய்ட்டு வந்துடலாம்.
safari in forest. Jeep safari. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய இதுன்னு ப்ளேஸ் வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கேவ் ரீச் ஆகிட்டோம். இன்னும் 2 கேவ் இருக்குது, அதுக்கு போகணும். இப்போ ட்ரெயின் வரத்துக்குள்ளே போகணும், இல்லைன்னா மாட்டிப்போம் உள்ளாரையே. வேறு லெவலில் இருக்குங்க கிளைமேட்டு. எதுக்கு கொடை எடுத்துருந்தான்னு தெரில. வெயில் இப்படி அடிக்குது. பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேவ் ரொம்ப இருட்டாக இருக்குங்க, ஒன்றுமே தெரில. அதில் அதுக்குள்ளேயும் ஃபஸ்ட்டு கேவ் முடிய போகுது. ஐயோ பயமாக இருக்குது ரொம்ப. சொனாலியம் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டாப் தூர்சாகர் தான். முன்னாடி போ. டனல் நம்பர் 2, 2வது டனலுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு டனல் இருக்குது. சரி முடியலைங்க, வெயில் வேறு. தேர்டு டனல் வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். பயங்கரமாக இருக்குது. நம்ம 2 டனலோட இது பயங்கரமாக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இன்னும் நம்ம கூட வருதுங்க.
தூத்சாகரோட ஃபஸ்ட்டு வியூ தெரியுது பாருங்கள். வந்துட்டோம் ஒரு வழியாக. தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வியூ வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், எப்படியாச்சும் போயிடணும். ரெண்டாவது வியூ வந்துருச்சுங்க. இது நல்லா தெரியும் உங்களுக்கு. வேறு லெவலா எப்பா. இதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தது. ஐயோ, நம்ம இப்படியே சுற்றிக்கிட்டு போகணும். இப்படியே சுற்றிக்கிட்டு அப்படி வரணும். அங்கே போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், சீக்கிரம் போகணும். டைமர் ஆச்சு. ரிட்டர்னுக்கு அப்புறம் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோன்னா கூலம்லேயே இருக்க வேண்டியதான். வந்தாச்சுங்க ஒரு வழியா. 10 கிலோமீட்டர்ஸு கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் தான். இப்படியே சுற்றிக்கிட்டு போகணும். அங்கே இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. பக்கத்தில் போய் பார்ப்போம் வாங்க. எப்பா, இங்கேருந்து பார்க்கும்போதே ரொம்ப சொல்லவே முடியல. வாங்க கிட்டக்கு போவோம். வெளியில் பார்த்தோம். இங்கே எல்லா பேரும் எழுதி வச்சுருந்தாங்க. அதான் நம்ம பேரையும் பதிச்சிட்டேன். தெரியுதா இல்லைன்னு தெரில. ALBERT. The final tunnel, Dudhsagar. Finally, the mighty Dudhsagar. இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தொடரி படத்தில் ஒரு சாங் இங்கே தான் எடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னை எக்ஸ்பிரஸில் வர ஒரு சில சீன் இங்கே தான் எடுத்துருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே குளிச்சிட்ருக்காங்க. அங்கே போகணுன்னா நம்ம சஃபாரி மூலமாக தான் வர முடியும். ட்ரெக்கிங் பண்ணிட்டு ஃபால்ஸ் பக்கத்தில் பார்க்கணுன்னா வரலாம். 12 kilometers up and down, 24 kilometers. ஃபைனலி தூத்சாகர் வந்தாச்சுங்க. வேறு லெவலில் இருக்குது. ஒரு வழியாக தூத்சாகர் பார்த்துட்டு வந்தாச்சு. 8 மணிக்கு கிளம்புனோங்க. காலைல 11:30 தான் வந்து ரீச் ஆனோம் இங்கே. எப்பா அகைன் போனோம் கூலம். ஒர்த்து நல்லா இருந்துச்சுங்க. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம்.
ஒரு சீக்ரெட் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போய் குளிக்க முடிஞ்சா குளிச்சுட்டு வருவோம். டயர்டாக இருக்குது. சாமாஜிலாம் இருக்கு. ஒரு வழியா குளிச்சுட்டு ரெஸ்ட் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதான். இப்போ கிளம்புனாதான் மணி 12. இப்போ கிளம்புனாதான் ஒரு 4 மணிக்கு போய் ஜங்ஷன் சேர முடியும். ஓ செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சுங்க தண்ணி, வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ். Bye bye Dudhsagar, coming soon. ஒரு வழியாக கூலம் ஜங்ஷன் 4:30 வந்துட்டோங்க. வந்துட்டு இந்த 5 o'clock பேசஞ்சர் பிடிச்சிட்டோம். ஏன்னா இதை மிஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், இங்கே கூலம்லேயே இருந்துட வேண்டியதான். இங்கேருந்து மறுபடியும் மட்கவுன் போயிட்டு நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுறேன். பாய்.